என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனங்கள் வரைக்கும். என்னாகமும் 6வது அதிகாரம் 23லிருந்து 27 வசனங்கள் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேலே கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த 3வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு வல்லமையான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் இந்த வசனங்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆசாரிய குடும்பத்தார் தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள். அல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளிலே தேவனுடைய நாமத்தை கூறுகிற கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த 3 ஆசீர்வாதங்களிலும் கர்த்தர் 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 என்கிற வார்த்தையை ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் என்பதற்கு ஸ்தோத்திரம் எபிரேய பதம் யாவே. இந்த யாவே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. இந்த 3வது மாதத்திலும் இந்த யாவே என்கிற கர்த்தர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த 3 வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ஆண்டு நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் அவர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அவர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அவர் உண்மையில உதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரகாசம், ஆண்டவருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய ஒளி நம்மேல உதிக்கும். அவருடைய மகிமை நம்மேல காணப்படும். இதுதான் நம்ம தொடர்ந்து இந்த 3வது மாதத்திலும் நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்திலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறதை அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் தேவ மனிதர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது அந்த ஆசீர்வாதத்தில் தேவனுடைய பாதுகாப்பை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் யாக்கோபு சொல்லும்போது, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அவர் என்னை காக்கணும், காப்பாற்றணும். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் என்னை ஆண்டவர் காக்க வேண்டும் என்கிற அந்த உள் உணர்வு, அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ள இருந்து வந்தது. ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பெரிய மேன்மை என்னவென்றால் தேவன் நம்மை காப்பது. கையிலிருந்து அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீர் என்னை என்ன செய்ய வேண்டும்? காக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்துல தேவன் நமக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதம்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். யாபேஸ் ஆண்டவரிடத்தில் ஜெபத்துல எல்லாமே யாபேஸ் ஜெபம் பண்ணும்போது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும் என்று ஜெபம் பண்ணினான். இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மை காக்கிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்காவிட்டால் நாம் பெறுகிற எந்த ஒன்று நமக்கு நிலை நிற்காது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம காக்கும் போது மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆசீர்வாதத்தை எல்லாரும் கூறலாம், எல்லாரும் நம்மை ஆசீர்வதிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசீர்வாதம் நாம் அனுபவிக்க வேண்டாமா? வாழ்நாள் முழுவதும் நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை காக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆண்டவருடைய முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அவர் காக்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காத்தல் என்கிற இந்த பதம் எபிரேய வார்த்தையிலிருந்து ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில் நாம பார்க்கும்போது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம், அவர் மனுஷனை துரத்திவிடு, ஜீவவிருட்சத்துக்கு போ வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். காவல் செய்ய, ஏதேன் தோட்டத்தை காவல் செய்ய சுடரொளி பட்டயத்தை கேருபீன்களை வைத்தார். இதே வார்த்தை தான் இந்த என்னாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. காக்க கடவர் என்றால் காவல் பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காவல் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எப்படி ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருந்தார், அதை காத்ததை போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். காக்கிற தேவன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம வாசிக்கிறோம். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. வேகமா எடுத்தவர்கள் வாசிக்கிறோம். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் யோபையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்ததுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேலி அடைக்காவிட்டால் யோபு அனைத்து ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்க முடியாது. கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுடைய குடும்பத்தை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போகாத ஒரு மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆட்டை கொடுத்தார் என்றால் அதற்கு காவல் வைத்தார். ஒட்டகத்தை கொடுத்தார் என்றால் அதற்கு காவல் வைத்தார். மாடுகளை கொடுத்தார் என்றால் அதற்கு காவல் வைத்தார். யோபு அவன் மனைவியை கொடுத்தார் என்றால் காவல் வைத்தார். அவனுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவர் காவல் வைத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். வேலி அடைத்தார். அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். அதே காவல், அதே வேலி. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அதே காவலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது ஒருவரும் சேதப்படுத்தக்கூடாது. உங்கள் ஆசீர்வாதத்தை யாரும் சேதப்படுத்தாதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையை யாரும் சேதப்படுத்தாத
வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். இரவு பகலும் அவர் உங்களை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் சங்கீதம் 121வது சங்கீதத்தில் நாம வாசிக்கிறோம். 121வது சங்கீதத்தில் 3வது வசனத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட ஒட்டா, உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் பலத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் 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 தான் நம்மை காக்கிறவர். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆமென். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் மரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஆசீர்வதித்து காக்கிறவர். சங்கீதம் 91வது சங்கீதம் 11வது வசனத்தில் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 91வது சங்கீதம் 11வது வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உங்களை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும், நீ என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை காக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த 3வது மாதத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டாவதாக. 2வது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகும் 6வது அதிகாரம் 25வது வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரகாசிக்க பண்ணி உன்மேல வீச பண்ணி அவர் உன்மேல் உதித்து உன்மேல அவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய முக பிரகாசம் உன்மேல வீசும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் தேவ பிள்ளைகள் மேல வரும். ஆண்டவரின் முகத்தில் இருக்கிற பெரிய பிரகாசம், அந்த ஒளி, அந்த வெளிச்சம், அந்த மகிமை தேவனுடைய பிள்ளைகள் மேல காணப்படும். அவர் உண்மையில அவர் தமது முகத்தை உண்மையில பிரகாசிக்க பண்ணுவார். அவர் உண்மையில உதிப்பார். அப்படி உதிக்கும் போது அவர் உண்மையில தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் போது அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நம்மை கிருபையாய் இருப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் நம்மை கிருபையாய் இருப்பார். கர்த்தர் நம்மை கிருபையாய் இருப்பார். அவர் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கீதம் 4வது சங்கீதம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 4வது சங்கீதம் 6வது வசனம், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார்? அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவருடைய முகத்தின் ஒளியை நம்ம பிரகாசிக்க பண்ணி அவர் மேல கிருபையாய் இருக்க கடவர்.
அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, உங்க முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்க பண்ணும்போது தேவன் நம்ம மேல கிருபையாய் இருப்பார். ஸ்தோத்திரம். நன்மையை காணும்படி செய்வார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தருவார். சமாதானத்தோடு தங்க பண்ணுவார். சுகமாய் தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 4வது சங்கீதம் 7-8 வசனங்கள் தொடர்ந்து சொல்கிறது. அதிக சந்தோஷம், ஸ்தோத்திரம், சுகமாய் தங்க பண்ணுகிற ஆசீர்வாதம், சமாதானத்தின் ஆசீர்வாதம், தூங்கும் போது நல்லா நிம்மதியா தூங்குவது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எழும்பும் போது நல்லா சுகமாய் எழும்புவது. கைகளை தள்ளியே சொல்லுவோம். ஹல்லேலூயா. படுக்கும் போதும் சமாதானத்தோட படுத்து, எழும்பும் போதும் சுகத்தோட எழும்புவது. அதுதான் ஆண்டவர் நம்மை வைக்கிற கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையில கிருபையா இருக்க கடவுள். சங்கீதம் 67வது சங்கீதம் 1-2 வசனங்கள். 67வது சங்கீதம் 1-2 வசனங்கள். பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எப்படி சொல்லுகிறார் பாருங்க. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு இறங்கி என்றால் எங்கள் மேல் கிருபையா இருந்து, எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நாம் எல்லாரும் சொல்லுவோம், தேவரீர் எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். அப்படி சொல்ல வேண்டும். ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். அவர் உங்கள் மேல் அவருடைய தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. கிருபையாய் இருக்க கடவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி மோசேயின் மேல் கர்த்தருடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணினார். கிருபையாய் இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நோவாவுக்கு சொன்னார், கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. மோசேயை பார்த்து சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னார். கிருபையாய் இருக்க கடவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை வேண்டும். அதான் இரண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் நமக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் நம்ம மேல கிருபையாய் இருக்க வேண்டும். முகத்தை அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்ம மேல கிருபையாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நம்ம ஒளியை வீசப்பட வேண்டும். அவருடைய முகத்தின் வெளிச்சம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் கிருபை. கைகளை உயர்த்தாம சொல்லுவோம். ஆண்டவருடைய முகத்திலிருந்து அந்த ஒளி நம்ம மேல வீச 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 நமக்கு கிருபை கிடைக்கிறது. எப்போ அந்த முகத்திலிருந்து வெளிச்சம் வராமல் அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறதோ அப்போது கிருபையை நாம் இழந்து விடுகிறோம். கிருபை கிடைக்காமல் போகிறது. தேவனுடைய முகத்தின் ஒளி நம் மேல பிரகாசிக்கட்டும். அவர் நம்ம மேல கிருபையாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு தான் கிருபை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நிபந்தனையற்ற அன்பு, அதான் கிருபை. ஆதியாகமம் 43வது அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் எனக்கு சொன்ன இந்த இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். யோசேப்பு பென்யமீனை பார்த்த மாத்திரத்துல, பென்யமீன் அவருடைய தம்பி பென்யமீன், ஒரே தாய்க்கு பிறந்த யோசேப்பும் பென்யமீனும் இத்தனை வருஷ காலம் 30 வருஷத்துக்கு மேலாக இந்த பென்யமீனை யோசேப்பு பார்க்கவே முடியவில்லை. ஏனென்றால் யோசேப்பு விற்கப்பட்டு எகிப்துக்கு போய் அடிமையா இருந்து உயர்ந்து
சிறைச்சாலைக்கு போய் அங்கே இருந்து கர்த்தர் அவனை உயர்த்தி எகிப்துக்கு அதிபதியாக மாற்றி எகிப்திலே எகிப்திய ஜனங்களை போஷிக்க ஒரு நல்ல தலைவனாக வைத்து இப்பொழுது இந்த யோசேப்பின் குடும்பம் எகிப்துக்கு வருகிறது. கடைசியாக அண்ணன்மார் 10 பேரும் இந்த பென்யமீனை யோசேப்பின் இடத்தில் அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்தவனே பார்த்த மாத்திரத்துல அவன் கேட்டுட்டு சொல்லுகிறான், தேவன் உண்மையில் கிருபையாக இருக்க கடவர், தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதான் பெரிய ஆசீர்வாதம். இப்படிதான் ஆசீர்வதித்தார்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல கிருபையாய் இருக்க கடவர். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் கிருபையாய் இருப்பாராக. கிருபையாய் இந்த மாதத்திலும் அவர் கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பாராக. அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8-9 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபை, ஆமென், அல்லேலூயா. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. இந்த ஈவு கிடைச்சாதான் நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கிருபை கிடைச்சாதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்ம காக்காதான் ஆசீர்வாதம். எவ்வளவு மாளிகை இருந்தாலும், எவ்வளவு கோடி கோபுரம் இருந்தாலும் ஆண்டவர் காக்காட்டா, ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இல்லாவிட்டால் ஒன்றை நாம என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை காத்து அவர் நம்ம மேல கிருபையா இருக்க வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். தமது முகத்தின் ஒளியை நம்மை பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக வாசிப்போமாக 7வது புத்தகம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அவருடைய முகம் பிரகாசிக்க பண்ணணும். அவருடைய முகத்தை நம்ம மேல என்ன செய்யணும்? பிரசன்னம் மாக்கணும். அதான் மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தின் மகிமையை நம்ம வீச பண்ணணும். ஆண்டவருடைய மகிமை நம்ம மேல காணப்படணும். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல காணப்படும் போது அவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை நம்மேல், அவருடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கும் போது, அவருடைய மகிமை நம்மேல காணப்படும் போது சமாதானத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 85வது சங்கீதம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 85வது சங்கீதம் 8வது வசனம். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். ஆண்டவர் என்ன கூறுகிறாரு? சமாதானத்தை கூறுகிறார். சமாதானத்தை அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? சமாதானம் கூறுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு நான் மறுபடியும் சொல்றேன், சமாதானம் இல்லைன்னா, பாதுகாப்பு இல்லைன்னா, கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சமாதானம், குடும்பம் சமாதானமா போகணும், குடும்பம் சமாதானமா வாழணும், வாழ்க்கை சமாதானமா இருக்கணும். சமாதானம் இல்லாட்டா எவ்வளவு அனுபவிக்க இருந்தோம் ஒன்றே என்ன செய்ய முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா உடுத்த முடியாது, நிம்மதியா வெளியே போக முடியாது, நிம்மதியா வெளியே உள்ள வர முடியாது. ஸ்தோத்திரம். சமாதானத்தை கர்த்தர் கூறுகிறவர். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? சமாதானம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? கிருபை. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தர் சமாதானத்தை கூறுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அப்போஸ்தலர்கள் சபையாரை பார்க்கும்போது முடிவு ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதமும் இறுதி ஆசீர்வாதமும் எல்லாமே சமாதானம் என்று ஆரம்பிக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக.
அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றுதான் ஆரம்பிக்கிறோம். ஒருவரை ஒருவர் பார்த்து விடைபெறும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றுதான் ஆசீர்வாதத்தோடு விடைபெறுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உங்களுக்கு சமாதானம் என்று கூறி ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் அவர் கூறி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் உண்டு. ஆரம்பம் ஒரு நிருபத்தை பவுல் எழுதும் போதும் உங்களுக்கு சமாதானம் என்று ஆரம்பித்ததா, முடிக்கும் போதும் கிருபையும் சமாதானமும் அப்படிதான் முடிப்பார். எல்லா புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கிற அத்தனை கடிதங்களும் அத்தனை புஸ்தகங்களும் ஆரம்பிக்கும் போது ஒரு சமாதானத்தோடு, முடிக்கும் போது கிருபையும் சமாதானத்தோட தான் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற அவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையான சமாதானத்தால் நிரப்புவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தை கூறுகிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆண்டவர் நம்மை பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்வார். ஸ்தோத்திரம். அவர் பூரணமான சமாதானத்தை தருகிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இயேசு சமாதானத்தை கட்டளையிட்டார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனம் சொல்கிறது. 29வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோம். ஆசீர்வாதம் என்பது முந்தி ஆரம்பிக்கிறது, பிந்தியும் நட சொல்லுகிறது. அந்த வார்த்தை நாம நினைக்கிறோம் ஆசீர்வாதங்கிறது ஒண்ணு, சமாதானம் என்கிறது இன்னொன்று என்று நினைக்கிறோம். ஆசீர்வாதம் என்று சொல்லும் போதே அதுல பாதுகாப்பு இருக்கிறது. ஆசீர்வாதம் என்று சொல்லும் போதே அதுல கிருபை இருக்கிறது. ஆசீர்வாதம் என்று சொல்லும் போதே அதுல சமாதானம் இருக்கிறது. கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோம். அல்லேலூயா. இது எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான். சமாதானம் பெரிய ஆசீர்வாதம், கிருபை ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பாதுகாப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட வல்லமையான இந்த அற்புதமான இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த 3வது மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்காரன் இந்த வார்த்தையை சொல்லும் போது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போது ஆண்டவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து உங்களை பார்த்து சொல்லுகிறோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த வார்த்தையை சொல்லும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். யாவே உங்களை ஆசீர்வதிக்கிறார். யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களை ஆளுகிறவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் நிறைவாய் நாம் பெற்று அனுபவிப்போமாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.